ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல், சமூக, தமிழிய சிந்தனையாளர், மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். 4ஆம் கட்ட தேர்தல் வரை முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு தொடக்கத்தில் மோடி, அமித்ஷா 2 பேரும் 420 அப்படின்னாங்க, எங்கள் இலக்கு அப்படின்னாங்க. அப்புறம் 400 தொகுதி கண்டிப்பாக வந்துடுவோம் அப்படின்னாங்க. அப்புறம் 375 இடையில ஏதோ மாற்றினாங்க. இப்போ எதுவுமே பெருசாக பேசுவது கிடையாது. ராகுல் திருடிட்டு போயிடுவார், பாகிஸ்தான் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கு, துவா கேட்டுக்கிட்டு இருக்கு, முஸ்லீம்கள் தாலி அறுத்துட்டு போயிடுவான், இப்படி தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தொடங்கும் போது இருந்த நம்பிக்கை மோடி கொஞ்சம் குறையுதான். ஏன்னா அந்த 420ன்னு பேசின கெமை இப்போ அவர்கிட்ட இல்லை. ராகுலை பற்றி தான் விமர்சனம் பண்ணுறாரு. அதானியோட கூட்டாளி ராகுலுங்கிற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு போயிட்டாரு. எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ், ஃபோர்த் ஃபேஸ், பிஜேபியினுடைய இது, காங்கிரஸுடைய பிரச்சாரம் எப்படி பார்க்குறீங்க? நம்மளாம் இன்னைக்கு வந்துட்டு தொலைக்காட்சிக்கு போயிருந்தோம். ஏப்ரல் 19ஆம் தேதி 2-3 தொலைக்காட்சியில் விவாதம் போகும்போது 12 மணிக்கு மேலேயே அவங்களுடைய சுருதி குறைஞ்சிருச்சு. அதில் 7 மணிக்கு வாக்குப்பதிவு ஆரம்பிச்சு 12 மணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சுருதி குறைஞ்சிச்சு, பாஜகவினுடைய சுருதி எல்லாம். காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, பூத்து என்ன நடக்குதுன்னு நாடு முழுவதும் தெரியும். அந்த 102 தொகுதி அப்படின்றது தான் வந்துட்டு அவங்களுக்கான டெஸ்டிங் கிரவுண்டு. பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அந்தாண்ட உத்தரப்பிரதேசம், இந்தாண்ட நடுவில் மத்திய பிரதேசம், அந்தாண்ட ராஜஸ்தான், இந்தாண்ட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸு, இந்தாண்ட தமிழ்நாடு, இப்படின்னு சொல்லிட்டு பரவலாக அந்த 102 சீட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு சேர பிஜேபிக்கு எதிராக போச்சு. அதை அவங்க உணர்ந்துட்டாங்க. ஏன்னா 12 மணிக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா 40-45% போலிங் வந்துட்டு நடந்துச்சு. அதுக்கப்புறம் 20% 25% தான் போலிங் ஆகிருக்கு. அப்போ அந்த இடத்துல தான் பிஜேபி என்ன பண்ணிட்டாங்க, உணர்ந்துட்டாங்க. முதல் முறையாக அவங்களுடைய மதவாத அரசியல் அப்படின்றது வந்துட்டு தோற்று போச்சு. ராமனை மையப்படுத்தி செஞ்ச அந்த அரசியல் தோற்று போச்சு. ஸ்ரீராமருக்கு நாங்கள் கோவில் கட்டி ஒரு பெரிய உங்களுடைய அபிலாஷையை நாங்கள் நிறைவேற்றணும் அப்படின்றது வந்துட்டு அது வாக்காளர்கள் மத்தியில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படலை. அப்போ எது மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னோம்னா, எதிர்கட்சிகளை விட இந்த சோசியல் மீடியாவில் வந்துட்டு விவாதிக்கப்பட்ட வேலையின்மை, விலைவாசி உயர்வு, சமூக அமைதியின்மை, எதிர்காலம் தொடர்பான ஒரு 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 இருண்ட நிலை, இதுதான் இந்த நாட்டு மக்களை மிகப்பெரிய அளவுக்கு மாற்றுச்சு. அதுதான் அவங்க வந்துட்டு 1வது ஃபேஸ் முடிஞ்ச உடனே உணர்ந்துட்டாங்க, நம்மளுக்கான தேர்தல் இது இல்லையோ அப்படின்ற மாதிரி. சரி, அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு முன்னாடி முதல்ல இதில் அப்செட் ஆனவரே பார்த்தீங்கன்னா மோடி தான். அதனால தான் ஜலோர் ராஜஸ்தானில் பேசும்போது, அங்கே முதல் கட்டம் 2வது கட்டம் 2 கட்டத்தில் தான் தேர்தல் இருந்துச்சு. பேசும்போது அவர் என்ன சொன்னார், முதல் முறையாக அந்த குற்றச்சாட்டு அரசியல், வளர்ச்சிக்கான அரசியல், அப்புறம் வந்துட்டு விக்ஷித் பாரத் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுவிட்டு உங்களுடைய சொத்து, உங்களுடைய பணம், உங்களுடைய நகைகள், ஏன் உங்கள் தாலியில் இருக்கக்கூடிய தங்கம் எல்லாத்தையும் பறித்து தூக்கி புள்ள பெற்றுக்கிறவனுக்கு கொடுப்பான்னு சொல்லி போட்டது இந்த டிவிஷனை கொண்டு வர சொல்லுறாரு. இந்த டிவிஷனை கொண்டு வந்துட்டு மறுபடியும் மதவாதத்தை நிலைபெற வச்சா தான் தனக்கான வாக்கு வங்கியை சேவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு வந்தாங்க. வாக்கு வங்கியை அவங்களுக்குன்னு இருந்தால் இந்த வாக்கு வங்கி இருக்கு இல்லைங்களா, 30-35% ஓட்டு, அது எரோட் ஆயிடுச்சு. அதில் பெரிய அளவு சரிவு ஏற்பட்டு போச்சு. அதுதான் பாஜகவை மிரட்டி அவங்கள வந்துட்டு பின்னுக்கு தள்ளின ஒரு விடயம். அதுக்கப்புறம் 2வது 3வது ஃபேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாறவே இல்லை, அதே ட்ரெண்டு தான் இவங்களுக்கு இல்லைன்ற அப்போ முடிவாகி போச்சு. அப்போ மோடி இன்னும் உக்கிரமாக போக ஆரம்பித்தார். அடுத்தபடியாக இடஒதுக்கீடை கையை வைக்கிறாரு. இடஒதுக்கீடு அப்படியே உங்களுதெல்லாம் அப்படியே பறித்து அவர் சொல்லும் போது நீங்கள் நல்லா பாருங்கள், உழைக்கிற மக்களே, ஓபிசி எஸ்சி எஸ்டி இதை தான் குறி வச்சு பேசுகிறாரு அவர். ஏழை எளிய மக்களே, உங்ககிட்ட இது பிடிக்கிடுவாங்க, பணத்தை பிடிக்கிடுவாங்க, சொத்தை பிடிக்கிடுவாங்க, நகையை பிடிக்கிடுவாங்க, நட்டை பிடிக்கிடுவாங்க, வரியை போட்டுருவாங்க, போட்டு முஸ்லீமுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் சொன்னார், இடஒதுக்கீடு பிசி கிட்ட இதெல்லாம் பிடிக்க தூக்கி முஸ்லீம்கிட்ட கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னோம்னா, ராகுல் காந்தியினுடைய அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்ற ஒரு விடயமும், ரிசர்வேஷனை நான் விரிவுபடுத்தும் அப்படின்றது விடயமும் ஆழமாக அந்த மக்கள்கிட்ட போச்சு. 3வது அவர் ஒன்று சொன்னார், நாங்கள் வந்தோம்னா வேலையை கொடுப்போம், 30 லட்சம் பேருக்கு உடனடியாக நாங்கள் வேலையை கொடுப்போம் அப்படின்னு சொன்னது. இது எல்லாம் சேர்ந்து மோடியை முழுக்க அப்படியே அவரோட அடித்தளத்தை ஆட்டங்காண வச்சிருச்சு. ஸோ அதுதான் இன்னைக்கு ட்ரெண்டு. என்ன அப்படின்னோம்னா, இது வரைக்கும் பாஜகவுக்கு இந்த அப்பர் எக்கிலானில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஃபுல்லாக அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. பிராமினோ இல்லை காயஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோ, ஜாட்ஸோ, இல்லை மகாராஷ்டிராவா, இல்லை காயஸ்தான் உத்தரப்பிரதேசம், அந்த மாதிரி இவங்க ராஜ்புத்ஸு, ஜாட்ஸு,
அப்புறம் இன்னும் பல்வேறுபட்ட இந்தாண்ட பட்டிதார், குஜராத்து, எல்லாம் ஃபார்வர்டு கம்யூனிட்டி. எல்லாம் ஃபார்வர்டு கம்யூனிட்டி. இவங்க எல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா பேக்வேர்டு கிளாஸஸாக தங்களை ஆக்கணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறவங்களும் அதில் பட்டிதார் போன்றவர்களும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, பிஜேபிக்கு ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. இது அவங்க எதிர்பாராது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, பிஜேபிக்கு வந்துட்டு மொத்தம் இருக்கக்கூடிய 100 பேர் ஓபிசி இருக்கிறான்னா 30 to 40% பேர் அவன் பிஜேபி ஓட்டு போட்டுட்டு இருந்தான். இந்த முறை அப்படியே அந்த ஓபிசி பாப்புலேஷன் பிஜேபியை டிச் பண்ணிடுச்சு, பிஜேபியை புறந்தளிடுச்சு. எஸ்சியில் அவங்களுக்கு எனக்குமே ஓட்டு கிடையாது, எஸ்டியில் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த எஸ்டியும் மாறி போச்சு. இல்லை, நிறைய தனித்தொகுதிகள் எங்களுக்கு தான் இருக்குன்னு பிஜேபிக்காரங்க சொல்கிறாங்க. இல்லை, பிஜேபி வந்துட்டு எஸ்டியை குறி வச்சது ஏன் அப்படின்னா, நாடு முழுவதும் அவங்களுடைய ஓட்டு 15 கோடி ஓட்டு. இன்னைக்கு 96 கோடி ஓட்டு வாக்காளர் அப்படின்னோம்னா 60%, 9,54, கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி ஓட்டு போலாச்சு அப்படின்னோம்னா, அதில் வந்துட்டு 10-12 கோடி ஓட்டு வந்துட்டு பழங்குடியினருடைய ஓட்டு. உதாரணத்துக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்டு, இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரிசா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடியினருடைய பெல்ட்டு. அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அங்கங்கே வந்துட்டு ஆன்டி பிஜேபி வேவ் வந்துட்டு ஸ்வீப்பிங் கிராஸ் முடிஞ்சு போச்சு. எஸ்சி கிடையாது, ஓபிசி டிச் பண்ணிட்டான். இப்போ பாஜகவுக்கு என்ன இருக்குது? பிஸ்னஸ் கம்யூனிட்டிஸு யார் வந்தாலும், பிசினஸ் கம்யூனிட்டி, ஆமாம், யார் வந்தாலும் எங்களுக்கு எதுவும் ஷேக் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எப்படி விழுந்துச்சு, அதே ஆட்கள் தான் அவங்களுக்கு போட்டிருக்காங்க பிஜேபிக்கு. ஸோ பிஜேபி இவிஎம்மை வச்சும் கூட ஜெயிக்க முடியாத ஒரு நிலை தான். ஏன்னா இவிஎம் வச்சு அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஒரு 25-30% ஓட்டு பிஜேபிக்கு இருந்துச்சுன்னா தான் மற்ற ஓட்டை ஒரு 20% திருடி 50% ஆகி ஜெயிக்கலாம். அவங்க ஓட்டே 15-20 ஆகி போச்சு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, எட்ஜ் வராது. ரெண்டாவது, பிஜேபி இதோட ஃபேஸ் பண்ணது என்னன்னா அப்போசிஷன் கன்சாலிடேஷன். மொத்தம் 60 கோடி போட்டு போன தடவை போலாச்சு ஜீவா, 22 கோடி ஓட்டு தான் வந்துட்டு பிஜேபி வாங்கினது, 37%, 37.8%, 303 சீட்டு. இப்போ 63%ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 55% ஒன்றா நிற்குது. அதான் இந்தியா பிளாக். ஸோ அது அப்படியே வந்துட்டு கன்சாலிடேட் 1-1 ஆயிடுச்சு. பிசியினுடைய ஷிஃப்ட்டு, எஸ்டியினுடைய ஷிஃப்ட்டு எல்லாம் சேர்த்து காலி பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் பாஜகவுக்கு ஏற்பட்ட பின்னடைவு. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு அவங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம். இல்லை, அந்த இந்து கன்சாலிடேஷனுங்கிற விஷயத்தில் பிசிஎஸ்சிலாம் அடியாகி எல்லாரும் ஹிந்து ஹிந்து ஹிந்துன்னு வந்துட மாட்டாங்களா? போச்சு, அது போயிடுச்சு. நான் அதனால தான் அதெல்லாம் நம்பி ஏமாந்து இந்துத்துவ ஃபெயிலியர். ஆமாம், முடிஞ்சு போச்சு. எனக்கு என்ன கிடைச்சது? நீங்கள் ஒரு விடயத்தை நீங்கள் கவனிக்கணும். முஸ்லீமும் இவர் எதிரியாக காட்டுறாரு. முஸ்லீம் வந்துட்டு உங்களோட வளரான், என்னோட வளரான், இந்த தெருவில் வளரான், அந்த தெருவில் வளரான், நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அவன் என்ன பண்ணுறான்? கறிக்கடை வச்சுருக்கிறான், கடையில் போய் வாங்குறோம், கருவாடு போட்டு விற்கிறான், கட்பீஸ் கடை வச்சுருக்கிறான், செருப்பு கடை, ஸ்லிப்பர் கடை வச்சுருக்கிறான், ஜவுளி கடை எல்லாம். ஆமாம், ஜவுளி கடை கிடையாது, ஜவுளி கடை நம்பாடு வச்சுருக்கிறான். அவன் வந்து கட்பீஸ் ஜங்ஷன். இவர் இவ்வளோதான். இவருடைய மொத்தமே பார்த்தீங்கன்னா 8க்கு 8 தான். இவ்வளோ தான் வச்சுருக்கிறான். விட்டா பரமா பசாருக்கு போகணும், இவ்வளோ தானே. இவனை நம்ம பார்க்குறோம்ல, இவன் எப்படி ஒரு பொருளாதார ஆதிக்க சக்தி. செல்ஃபோன் கடை ரிப்பேரு. அப்புறம் இங்கேயே இந்த நிலைன்னா ஊபிலையும் பீகார்லையும் அவன் என்ன பண்ணிடுவான்? அப்போ நீ அவனை எதிரியாக காட்டுறனோடனே இவன் விழிச்சிக்க மாட்டானா? அவனுக்கும் தெரியும்ல, அங்கே இருக்கிற மார்வாடி எப்படி இருக்கிறான், அங்கே இருக்கிற குஜராத் எப்படி இருக்கிறான், அங்கே இருக்கிற பனியா எப்படி இருக்கிறான், முஸ்லீம் எப்படி இருக்கு, அங்கே இருக்கிற பிராமணன் எப்படி இருக்கிறான், இதெல்லாம் அவன் பார்க்குறான்ல. இவர் யாரடா காட்டி யாரடா மறைக்கிறாரு? புரிஞ்சுக்க மாட்டானா? எங்க மோடிக்கு இவ்வளோ புத்தி இருக்குது அப்படின்னோம்னா, மோடிக்கு ஓட்டு போட்டதா சொன்னேன், இவங்களுக்கு புத்தி இருக்காது. இதுதான் இது ஷிஃப்ட் ஆனது. ஸோ இந்துத்வா எந்த இடத்துல தோத்துச்சுன்னா, எதையுமே செய்யாத இந்துன்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கிடலான்ற இடத்துல அது தோற்று போயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இது ஆர்எஸ்எஸ்க்கு ஏற்பட்ட தோல்வி, பிஜேபிக்கு ஏற்பட்ட தோல்வி, இந்துத்வாக்கு ஏற்பட்ட தோல்வி, மதவாதத்துக்கு ஏற்பட்ட ஒரு மாபெரும் தோல்வி. இதான் புரிஞ்சுக்கணும் நம்ம. இந்த தோல்வி தான் அப்படியே இந்தியா கூட்டணியுடைய வெற்றியாக பிரதிபலிக்க போகுது நாளைக்கு. அதில் அவங்க சொன்னது என்னன்னா, அவங்களுடைய தேர்தல் அறிக்கை மற்ற அவங்களுடைய பேச்சு ஒரு நிதான போக்க பொதுவாக இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் வந்துட்டு கடைபிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக வந்துட்டு மக்கள் அதாண்ட ஃபாலோ ஆகிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ ஓபியில் எடுத்துக்கிட்டா அப்படின்னா, பாஜக வேட்பாளர், காங்கிரஸ் வேட்பாளர், சமாஜ்வாடி வேட்பாளர், கம்யூனிஸ்ட் வேட்பாளர், அந்த வேட்பாளர் மூலம் பிஎஸ் வேட்பாளர் அப்படின்னு 5 வேட்பாளர் நிற்பான். இப்போ பிஜேபி வேட்பாளர், இந்தியா கூட்டணி வேட்பாளர், பிஎஸ்பி வேட்பாளர், மேட்டர் முடிஞ்சு போச்சு.
இப்போ கன்சால்டேஷன் புரியுதுங்களா எப்படின்னு? இதுதான் இவங்களுக்கு ஏற்பட்டது. அதுவும் அங்கே வந்துட்டு முதல்ல ராகுல் காந்தி வந்தபோது ஏற்பட்ட மாற்றம், பீகார், உத்தரப்பிரதேசம். அடுத்தபடியாக பிரியங்கா காந்தியுடைய பேச்சு. ஒரு பெண்ணாக வந்துட்டு அவர் கவுண்டர் பண்ணிக்கிட்டா மோடியை. எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆனால் நான் அதை போன சட்டப்பேரவை தேர்தலே சொன்னேன், மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை வந்துட்டு பிரியங்கா காந்தி ஏற்படுத்துது. ஆனால் இவங்க ஓட்டை திருடிடுவாங்க சட்டப்பேரவை தேர்தலில் அப்படின்னு. அதே மாதிரி தான் ஆச்சு. காங்கிரஸுக்கு நல்ல கெயின் ஆச்சு, ஆனால் ஓட்டை திருடிட்டாங்க, மேட்டர் பண்ணி போச்சு. இந்த முறை அது நடக்கிறது வாய்ப்பு என்ன கன்சாலிடேஷன். அப்போ ஜூன் 4க்கு பிறகு இந்தியாவின் நிலையே தலைகீழாக இந்தியாவில் இந்த தேர்தலில் வந்துட்டு நிச்சயமாக அது இந்த ப்ராசஸில் இந்த தேர்தல் ஆணையம் பெரிய அளவுக்கு குளறுபடி பண்ணாத விட்டுச்சு அப்படின்னோம்னா, பிஜேபி இஸ் நோ மோர் பார்ட்டி, நோ மோர் தேர் ஃப்ரே கிடையாது. கட்சியே பெரிய அளவில் அடிபட்டுருவாங்க, வர முடியாது அவங்களாலாம். 10 ஆண்டு காலமும் முழுக்க அவங்க வந்துட்டு நின்னது கார்பரேட்டுகளுக்காக. அதை எதிர்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக பிராமணர்களுக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். இதை தவிர அவங்க வேற யாருக்கு என்ன செஞ்சாங்கன்றது நீங்கள் விரண்டு விடுங்க பார்ப்போம். நான் கேஸ் கனெக்ஷன் கொடுத்தேன், கேஸ் என்ன விலைக்கு விற்றேன், நான் தண்ணி கனெக்ஷன் கொடுத்தேன், ஏன் அதை பேசலை நீங்கள்? இவருடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்துட்டு சாதனை ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எங்கேயுமே பேசுறீங்க மோடி, ஏன் பேசலை? அப்போ எதிரில் இருக்கிற மக்கள் அது கவராதுன்றதுனால தான் நீ பேசலை. அது வந்து சேரலை, ப்ராக்சிமிட்டியா. 6000 ரூபாய் நான் விவசாயிகளுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்ற ஒரு விடயத்தை கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. பேசலையே அவர் மோடி. தமிழ்நாட்டில் 8 முறை வந்தார், அதை பேசினார் அவர். அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். மக்களுக்கு இது போல இவ்வளவுதான். ஸோ இவர் பண்ண அந்த எதிர்ப்பு அரசியலும் இந்த குடும்பம் தான், ஊழல் தான் அப்படின்றது வந்துட்டு இன்னும் எக்ஸ்போஸ் ஆச்சு. அதுக்கு வந்துட்டு இந்த தேர்தல் பத்திரம் ஒன்றே அத்தாச்சு. ஸோ பாஜகவினுடைய ஊழல்லாம் இல்லாத ஆட்சிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது நகர்ப்புறத்தில் வந்துட்டு இவங்களுக்கு பெரிய ஒரு இடி. அது யூத் போச்சு. அதுதான் இன்னைக்கு வந்துட்டு எல்லாத்தையும் ஷிஃப்ட் போட்டுச்சு. அதனால தான் பிஜேபிக்காரன் ரொம்ப அபிக்க வாசிக்கிறான், அப்படி சிரிச்சு படுப்புறான், ஏதோ பேசிட்டு இருக்கான். அவ்வளோதான். இல்லை, கார்பரேட்டுகளுக்கு ஆதரவான ஆட்சி அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது இப்போ அதானி ராகுல் பக்கம் இருக்கிறார் அப்படின்னு மோடி சொல்கிறாரு. மோடி வைக்கிறது ஒரு சார்ஜுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா போகிற பக்கம் சொல்கிறாரு, உண்மைக்கு மாறான தகவலாக கூட இருக்கலாம். ஆனால் ராகுல் அதானிக்கு ஒரு எதிரான நிலைப்பாடுடன் இருப்பாங்களா? நாளைக்கு இந்தியா கூட்டணியோ ராகுலோ, அதானி ராகுல் தான் வரப்போறான்னு தெரிஞ்சா ராகுலை பகிர்ச்சிக்க விரும்புவாரா, ராகுலை நெருங்க விரும்புவார்? இந்த 2 பேருமே வந்துட்டு என்னன்னா, அடுத்தது காங்கிரஸ் என்ன போது ஆமுக போயிட போறாங்க. இவங்களுக்கு மட்டுமே கொடுத்துருந்தவங்க ஓரளவு தட்டிட்டாங்க அந்தாண்ட அப்படின்னு அர்த்தம். சும்மா என்ன அப்படின்னோம்னா, இவங்களுக்கு மட்டுமே கொடுத்துட்டு இருந்தவங்க கருப்பு படத்தை வச்சுக்கிட்டு அந்தாண்ட பக்கம் காங்கிரஸ் பக்கமும் தள்ளி விட்டாங்க பணத்தை அப்படின்றது தான் இவருக்கு கோபமே. இது மட்டும் இல்லை, அமெரிக்காவில் இருந்துட்டு இங்கிலாந்து வரைக்கும், ஐரோப்பிய ஒன்றியம் வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு இப்போ மோடியினுடைய ஃபேவராக இல்லை, அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் இந்த ஜனநாயகத்தை ஓரளவுக்கு அதை காப்பாற்ற போகுது. அதுதான் இன்னொரு விஷயம் என்னன்னீங்கன்னா, அதானியை விட அம்பானி வந்துட்டு பாஜக மோடியினுடைய வெற்றியில் முக்கிய பங்கு அவங்களுக்கு, அந்த ஜியோ அம்பானிக்கு பெரிய பங்கு. ஆனால் அம்பானி கடந்த 2009 காங்கிரஸ்க்கும் நெருக்கமானவராக இருந்தார். இல்லைங்க, பணக்காரன் என்னைக்குமே அப்படிதான். பணக்காரனுக்கு பணத்துக்கு ஆபத்து வந்துச்சுன்னா அவன் அந்த பக்கம் வந்து நின்றுட போகிறான். இப்போ வந்துட்டு ஸ்டாலினுக்கு வந்துட்டு அதானி அம்பானி எதிரியா இருப்பாங்களா? மாட்டாங்கல்ல. இல்லை சித்தராமையாவை எதிரியா பார்ப்பாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, ஏன் பினராயி விஜயனே கூப்பிட்டான் வந்துருவாங்க வந்துட்டு, அப்படியா வாங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னோம்னா, தானே சொன்னாரு ஜோதி பாசு, இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற வர நாங்கள் ஒன்றும் புத்ததேவ் பட்டாச்சாரியா என்ன சொன்னாரு, இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் அடைக்கிறோமே ஒழிய நாங்கள் கேபிட்டலிஸ்ட் அடைக்கிறோம்னாரு, முதலீட்டாளர்கள் வேறு முதலாளிகள் வேறு அப்படி என்னையா இது. எனவே அப்படியெல்லாம் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு போடுவாங்க, அது வேற. நான் என்ன சொல்ல வரேன், பணக்காரனுக்கு பிஸ்னஸ் வேணும், பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட் வரும், அவ்வளோதான். ஸோ அதற்கான அவென்யூ நீ ஓப்பன் பண்ணி ஓட்டினா முடிஞ்சு போச்சு. நாளைக்கு காங்கிரஸ் தான் வரப்போதும் போது அவனுக்கும் அவன் வந்துட்டு ஃபண்டிங் பண்ண போகிறான், அவ்வளோதான். நம்மளை விட அவங்க ரொம்ப ஈகராக இருப்பாங்க இல்லையாங்க, அவ்வளோதான். ஸோ இதனால மோடி என்ன பண்ணாரோ அவங்க பேர பாயினார், வேற ஒன்றுமே அப்படியான விஷயம். மோடி, இந்த பாஜக, ஆர்எஸ்எஸ், இந்த தத்துவம், இது எல்லாமே ரிசல்ட் தோத்துருச்சுன்னா காலி ஆயிரும், முடிஞ்சு போச்சு. ஜெயிச்சாலும் இவங்களுக்கு இது ஆபத்து. ஏன்னா இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஜெயிச்சா அது ஒரு மக்கள் எழுச்சியில் மக்கள் எதிர்ப்புல போயிட்டு முடியும், அது ரொம்ப ஆபத்து. தோத்துட்டாலாவது அடுத்த தேர்தலை பார்க்கலாம். இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா அது ஒரு ஃப்ராடுலன்ஸ் அப்படின்றது தான் சொல்ல வரேனே. எஸ்சி எஸ்டி போடலை, அப்புறம் என்ன நீங்கள் ஓட்டு பேங்க நீங்கள் வச்சுட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? ஸோ நீங்களே காப்பாற்றிக்கிட்டது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் போட்டது. அடுத்தபடியாக கார்பரேட்டு, அவங்ககிட்ட வேலை செய்கிறவன், அப்புறம் பணக்காரன், அப்புறம் இந்த ஹெவி இண்டஸ்ட்ரீஸு, பிஸ்னஸ்மேன்,
இவங்கெல்லாம் எவ்வளோ ஓட்டு உங்களுக்கு? கண்டிப்பா. வெஸ்டர்ன் யூபிலேயே இவங்க அடிபடுறாங்களா இல்லையா பாருங்க. ம். வெஸ்டர்ன் யூபியில் வந்துட்டு அவங்க வந்துட்டு முன்னாடி சௌத்ரி சரண் சிங்குடைய பேரன் தான் அன்றைக்கி வந்துட்டு ஒரு இது போட்டு இவங்களோட சேர்ந்துருக்கான். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பிசி கன்சாலிடேஷன் ஆயிடுச்சுனோம்னாலே அவங்க வந்துட்டு பீகாரையும் உத்தரப்பிரதேசத்தையும் இழந்துருவாங்க. இதை விபி சிங் கொண்டு வந்த ஃபார்முலா தான் அது. பிசி, எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டிஸ், அதான் அலையன்ஸ் அவர் பாம்செஃப் அவ்வளோதான். பாம்செஃப் முடிச்சு போச்சு, காலி. கண்டிப்பாக உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு உங்களுடைய அனுபவங்கள், வாசிப்பு, இன்றைய சமகால அரசியலை எப்படி புரிந்து கொள்ளணுங்கிறத ஒரு பத்திரிகையாளராகவும் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் ரொம்ப நுட்பமாக மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. நன்றி.